Hello friends, welcome to Avis Lifestyle. இன்னைக்கு நம்ம அதிக மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு குழம்பு தான் பார்க்க போறோங்க. ஆமாங்க, பூண்டு குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போறோம். இதை பார்த்தீங்கன்னா நல்ல சூடான சாதத்துல கூட கொஞ்சம் அப்பளமோ இல்ல வடகமோ வச்சு சாப்பிட்டு பாருங்க. குண்டா குழம்பு நிமிஷத்துல காணாம போயிடும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்கன்னு எந்த வயது வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம அவிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சு எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். கூடவே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்து வச்சுக்குங்க. இப்ப தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் தேவை. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. டேஸ்ட்டுக்கு 1/4 ஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்குங்க. இன்னைக்கு ஒரு வாணலியில் நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. பூண்டு குழம்ப நல்லெண்ணெயில் சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு மட்டும் அதிகம் இல்லைங்க, பூண்டோட சூடையும் இதை பேலன்ஸ். இப்போ தாளிப்புக்கு வச்சிருக்க ஒரு பொருளாக ஆட் பண்ணிடலாங்க. முதல்ல 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணியாச்சுங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பலும் ஆட் பண்ணிக்கிங்க. ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. இந்த பெருங்காயம் நல்லா பொரியறதுக்கு விட்டுடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா பிங்க் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு வச்சிருக்க 300 கிராம் அளவுக்கு பூண்டை இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். பூண்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்குறதுக்கு நான் இப்போ இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே எடுத்து வச்சிருக்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளியை ஆட் பண்ணி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வேக விட்டுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஜூஸ் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வந்திருக்கும். அப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாங்க. புளி தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. மீன் டைம் நம்ம இன்னைக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஆட் பண்ணி நான் ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி குழம்பு கொதிச்சு வந்துட்டு இருக்க டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் ஒரு 1/2 கப் தண்ணியை அந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அந்த தண்ணியும் நம்ம கலந்து ஊற்றிக்கலாங்க. இப்படி குழம்பு நல்லா ஒரு கொதி தளன்னு வரும்போது மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் மேலே இந்த மாதிரி செப்பரேட் ஆகி வரும். ஆறும்போது இன்னுமே கெட்டியாயிருங்க. ரொம்பவே சுலபமாக மற்றும் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய பூண்டு குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். புளிப்பு காரத்தோட ரொம்பவே சுவையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புல வாயு தொல்லையே இருக்காது. மறக்காமல் அவிஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Until then, bye bye and take care.